இறகுகள் யாரெல்லாம் போன் வச்சிருக்கீங்களோ யூடியூப்ல போய் இறகுகள் என்ஜிஓன்னு கொடுங்க, நான் சொல்றது எல்லாமே வரும். ஜெயக்குமார் ஓவியர், ஒரு இறகுகளுடைய ஒரு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இறகுகள் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்தா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இறகுகள் மாநகராட்சி, அதாவது ஜெயஸ்ரீ கலெக்டர் இருக்கும்போது நிறைய ஆர்ட் வளர்ந்தோம் எல்லா இடத்துலயும். குழந்தைகள் இல்லத்துல, அதாவது குழந்தைங்க அந்த மாதிரி நிறைய ஆர்ட் வளர்ந்து, அதாவது ரவீன் என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஏன்னா ஒரு பார்வையற்ற ஒரு இல்லம் ஒண்ணு இருக்கு. அந்த இல்லம் எப்படின்னா, அந்த இல்லம் இருக்கிறது தெரியாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த கூடை பின்றது அவங்களே மேக்கிங் பண்ணி அதை சேல்ஸ் பண்றாங்க. ஆனா என்னன்னா, அந்த ஹோம் இருக்குன்றதே யாருக்கும் தெரியாது. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அண்ணன் கிட்ட கேட்டேன், அண்ணன் நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணுவோம். அவங்க என்ன அந்த பில்டிங் தெரியுது, ஆனா அங்க என்ன இருக்குன்றதே கார்ல ஒரு பணக்காரன் போவான், அங்க ஒரு அவங்க பார்வையற்றவர்கள் தான் அதை பண்றாங்கன்றது பெயிண்டா வரையணும்னு சொல்லி இன்னைக்கும் அந்த பெயிண்ட் மன்னார்புரத்துல ரீஹாபிலிட்டேஷன் லைட் சென்டர் இருக்கும். அந்த சென்டர்ல போட்டீங்கன்னா 2 நாள் பெயிண்ட் பண்ணிருப்போம். ஒரு ஆளா இருந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு நேரத்தை ஒதுக்கி அமௌண்ட் அடுத்த விஷயம் நம்ம செய்வார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த டைம்ல ஓவியத்தை இது பண்ணுவாரு. இன்னைக்கு ரொம்ப பிஸியா தான் ஆகிட்டாரு. இன்னைக்கு கங்கையம்மனுடைய மீட்டிங்க்கு ஒரு போக வேண்டிய இது இருந்துச்சு. அதாவது போட்டோ இதுல வரல. கங்கையம்மன் மீட்டிங் போக வேண்டிய சிச்சுவேஷன். அது மட்டும் இல்லாம இப்போ இன்னைக்கு நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்ல பண்ணிக்கிறாரு. இப்போ ஒரு படம் பண்ணிக்கிறேன், ஒரு படம் கம்மியா இருக்காரு. அடுத்தது திறமையை வளர்ந்து ஓவியனா மட்டும் இல்லாம அடுத்தது திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்காரு. சோ அவரை நான் கௌரவப்படுத்துற ரொம்ப அவருக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் 35,000 மாணவர்களுக்கு மேலாக இலவசமாக ஓவியத்தை வரைய கற்றுக் கொடுத்திருக்காரு. ஓவியத்துடைய 5வது தலைவர். அதாவது நீங்க எல்லா இடத்துலயும் பட்டர்ஃப்ளை பார்க்கு இந்த பக்கம் எல்லா பக்கமும் அடுத்த எல்லாமே ஜேகே பெயிண்டிங், ஜேகே ஆர்ட்ஸ் நல்ல ஒரு தனியா இருக்கும். ஸோ இறகுகள்ல எல்லா இடத்துலயும் அவருடைய பெயிண்டிங்ஸ், இறகுகளுடைய எல்லா ஓல்டேஜ் ஹோம், சில்ட்ரன்ஸ் ஹோம் எல்லாத்துலயும் இருக்கும். ஸோ அவரும் ஒரு நடுவர். அது ஏன்னா இதை இல்லை, ஸோ அவரும் தான் ஜட்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்களும் அவங்களும் சேர்ந்து தான் ஜட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். தேங்க்யூ. உங்களிடம் சார்ந்தவர்கள் அனைவருக்கும், இந்த மதிய வேளையில் அமர்ந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் என் பலமார்ந்த நன்றியை வாழ்த்துக்கள் தெரிந்து கொள்கிறேன். இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறோம்னு பயந்துறாங்க. என்ன பெற்றோர்களுக்கு சிந்தனைகள் அங்கதான் இருக்கு. என்னத்தை வரைஞ்சி வச்சுட்டு தொலைஞ்சிருக்க போதோ தெரியல. யானை வரலாம், பூனையை வரையும், பூனையை வரலாம், யானை வரையுமே. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் செய்யாம எதற்கு இருக்குன்னு பயப்படாது. இது அவங்க உலகம், அவங்க சிந்தனை, அவங்க செய்ய. நம்ம அதுல நம்மளோட அவங்க போட்டி போடவே கூடாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்ய போறாங்க, அவ்வளவுதான். இது சும்மா நாங்க ஒரு பார்த்துட்டு சஜஷன் பண்ண போறோம். இது நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், அவ்வளவுதான். அதனால அந்த ஸ்கூல் மார்க் லிஸ்ட் முதல்ல அவங்க இன்னைக்கு பார்த்தாதீங்க. இன்னைக்கு அவங்களாவே விட்டுருங்க. 10 நாள்ல தான் ஆட்டோவும் ஸ்கூல் வேலை வரும்போது வாயில சாப்பிட வச்சு வண்டி மேலே அனுப்பிச்சு விடுவீங்க. இன்னைக்கு அவங்க விட்டுருங்க, அவங்களாவே வாழட்டும். பேக் பார்த்து பையனும் பார்க்கணும் ஸ்கூலுக்குள்ள. அது போல இல்லாம இன்னைக்கு அவங்களாவே விட்டுருங்க. அதனாலதான் உங்களை ரொம்ப திட்டவட்டமா கூட தனியா கொடுத்துட்டாங்க. ஏன்னா நிறைய காம்படிஷன்ல பார்த்துருக்கேன், பசங்க வரைஞ்சிருக்கோம். நீங்க நான் சொன்னதே செய்யல. அப்ப என்ன யோசிச்சு ஐயோ நம்ம கிளம்பிட்டாங்களோ, எவ்வளவு ஆயிரம் ஹார்ட்ல அவன் திரும்ப முடியுமா? நான் பார்த்துட்டே இருப்பாங்க. பசங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, பேரண்ட்ஸ் பயங்கர பிரச்சனை இருக்கும். நான் சொல்ல பக்கத்துல வந்து சொல்லுவாங்க, இல்ல ஆண்டி இல்லக்கா நான் சொன்னதே பாருங்க, காட்டுக்கு பாருங்க எருமை வரைஞ்சிருக்கு, எருமை அப்படின்வாங்க. அது மாதிரி உங்களுக்கு தனியா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பசங்க எல்லாம் கவனிச்சுட்டே இருப்பான். நம்ம அம்மா அப்பா பாக்குறாங்களா, நம்ம அங்கிள் பாக்குறாங்களா, நம்ம ஒண்ணு நிறைய சொல்றோம், நம்ம ஒண்ணு வேற வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சொன்னதான் கவனம் இருக்காது. உங்களையும் பாப்பா பண்ணி பார்ப்பா, கடைசி வேற ஒன்று இருக்கும். வீட்டுக்கு போனா செப்பதுக்கு கோடையை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க உலகம் சிறுவர்கள் உலகம் மிக உன்னதமானது, ரொம்ப அழகானது. அந்த உலகம் மிகப்பெரிய ஆழத்துக்கு கொண்டு வருது.
நம்ம ஏதோ ஒரு போட்டியில ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். அவங்க உலகம் ரொம்ப அழகு. அந்த உலகம் வந்து கிடைக்காது யாருக்குமே. அந்த உலகத்துல சிறுவர்களை குழந்தைகளாக வாழ இருக்குது. தேவையில்லாத அழுத்தங்களையும் போராட்டங்களை நம்மளை திணிக்க வேண்டாம். மனதளவுலையும் உடலளவுலையும் அவங்க இந்த வயசுல அவங்க வளர்ச்சினா மிகப்பெரிய தலைவராகவோ ஆராய்ச்சியாளராகவோ மருத்துவராகவோ அவங்களாவே சிந்திக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தைய சுத்தி பல விஷயங்கள் அழுத்தம் கொடுக்கிறது வெளியில இருந்துட்டு ஆக்டோபஸ் மாதிரி இருந்துட்டே இருக்கு. அவங்க சிந்தனையை அவங்க சிந்திக்க விடுங்க, அவங்க செயல்களை அவங்களே செய்ய விடுங்க. அப்படி இருக்கும் புது புது படைப்பாளர்கள் வந்துட்டே இருப்பாங்க. நான் 5 தலைமுறை ஓவியர். நானே எங்க அப்பா அவங்க அப்பா 5 தலைமுறை 50,000 குழந்தைகளுக்கு நெருங்கி கொடுத்துட்டோம். என்னோட லட்சியமே லட்சத்துக்கு மேல ஓவியர் உருவாக்கணும் தான். ஆனா எல்லாம் இலவசமா சொல்லிட்டு நிறைய விஷயம் போய் சினிமா துறைக்கு போயாச்சு. அசோசியேட் டைரக்டரா இருக்கேன், அதுக்கு டைரக்டர் ஆக போறேன். நிறைய படங்களுக்குலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்ட் விஷயத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் போனோம். அடுத்தது வந்து செட்டிங் போவோம், செட் பண்றது செட்டிங்ஸ் இந்த மாதிரி அப்படியே பயணம் போயிட்டே இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு சந்தோஷம். ஓவியம் சொல்லிக் கொடுக்கும் போதும் ஓவியம் வரைய குழந்தைகளை பார்க்கும் போதும் அதை விட அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வரவும் இந்த மாதிரி பேரணியில் நிறைய பரிச்சயமான விஷயங்கள் நிறைய பகிர்ந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நம்ம குழந்தைகளுக்காக இன்னைக்கு ஒரு நாள் செல்போனையும் டிவியையும் நிப்பாட்டி வச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். மேடையில ரொம்ப அருமையா பேசுறேன். அன்பு நண்பர் மருத்துவர் அவர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் மருத்துவர் பேசுறது. ஏன்னா இன்னைக்கு மருத்துவர்களும் தனியாக கல்ச்சரையும் பேசுறாங்க. 30-50 ஒன்லி சார் அப்படின்றாங்க. அவர் சொன்ன விஷயம் பார்த்தா ஒரு 5,000 வேல்யூ பில்லு போட்டாங்க. அது போல ரொம்ப அருமையா சொன்ன மருத்துவர் அவர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும் என் மனமான நன்றியை உங்களுக்கு ஒரு பாடங்களை சமர்ப்பித்து